Hi friends, நான் மாலினி. Welcome to குக் வித் மாலினி. இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான தக்காளி குருமா தாங்க பார்க்க போறோம். செம்ம டேஸ்டா இருக்குங்க. இட்லியோட, தோசையோட, சப்பாத்திக்கு, பரோட்டாக்கு, சாதத்தோட கூட நீங்க ஊத்தி சாப்பிடலாங்க. ரொம்பவே ஈஸியாவும் செஞ்சிடலாம். டேஸ்டும் அல்டிமேட்டா இருக்கும். அடுப்பு கிட்ட ரொம்ப நேரம் நிக்காம சட்டுன்னு இந்த சால்னாவை ரெடி பண்ணிட்டீங்கன்னா எல்லாத்தோடையும் சைடிஷா வச்சு சாப்பிட சூப்பரா இருக்கும். ரொம்ப டேஸ்டி அண்ட் ஈஸியான இந்த தக்காளி குருமாவை எப்படி செய்யறதுன்னு பாக்கலாங்க. ஃபர்ஸ்ட் தேங்காய் பேஸ்ட் அரைச்சு எடுத்துக்கலாம். அதுக்காக மிக்ஸி ஜார் அரைக்கப் அளவு துருவின தேங்காய் சேர்த்துக்கிறேன். 4 தக்காளி பழத்தை ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். மீடியம் சைஸ்ல இருக்கிற தக்காளி பழம் நான் சேர்த்திருக்கேன். ஒரு கை அளவு புதினா சேர்த்துக்கலாங்க. நம்ம குருமாக்கு நல்ல ஒரு வாசம் கொடுக்கும், நல்ல டேஸ்டாவும் இருக்கும். 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 அன்னாச்சி பூ, 1 ஏலக்காய், 5 கிராம்பு, 1 துண்டு பட்டை சேர்த்துக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கலாம். கசகசா இல்ல அப்படின்னா நீங்க ஸ்கிப் பண்ணிருங்க. 5-6 முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி பருப்பு இல்லைன்னா நீங்க ஒரு 1/2 டீஸ்பூன் பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, நம்ம குருமாக்கு பேஸ்ட் தயாராயிடுச்சு. குருமா செய்யறதுக்கு நான் இன்னைக்கு யூஸ் பண்ணிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். 2 பெரிய வெங்காயத்தை பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாங்க. 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் டிரான்ஸ்பரண்ட் ஆனோடனே இதோட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பச்சை வாசம் போற மாதிரி 1 செகண்ட் நல்லா கலந்து விட்டுட்டு இதோடவே 1 தக்காளி பழத்தை பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப தக்காளியையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேன். இந்த அளவுக்கு நல்லா கலந்ததுக்கு அப்புறம் இதோடவே நம்ம அரைச்சு வச்சிருக்கிற தக்காளி தேங்காய் பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கலாங்க. உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 2 டீஸ்பூன் கொத்தமல்லி பொடி, 1 டீஸ்பூன் கரம் மசால் பொடி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பொடி எல்லாம் சேர்த்துட்டு பச்சை வாசம் போற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்ப நல்லா கலந்து விட்டுட்டேன். ஒரு 2 செகண்ட் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இதோட மிக்ஸி ஜார அலசி 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு குருமா எந்த அளவு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் கெட்டியா தான் செஞ்சிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க, இந்த மாதிரி திக்னஸ்ல இருக்கு. நம்ம விசில் விட்டு இறக்கும் போது இன்னுமே திக்காகும். இதோட தேவையான அளவுக்கு உப்பு செக் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கலாம். நான் எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்திருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. குக்கர் மூடி போட்டு 3 விசில் விட்டு இறக்கிக்கலாம். நல்லா கம கமன்னு வீடே மணக்கிற மாதிரி தக்காளி குருமா ரெடி ஆயிடும். பாருங்க, ஒரு 3 விசில் விட்டு இறக்கிட்டேன். நம்மளோட டேஸ்டியான தக்காளி குருமா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நறுக்கின மல்லித்தலையை தூவிட்டு கலந்து விட்டுறலாம். அவ்வளவுதான். பாருங்க, நம்ம குருமா இந்த மாதிரி திக்னஸ்ல இருக்கு. உங்களுக்கு வேணும்னா இன்னும் கூட நீங்க தண்ணியா செஞ்சுக்கலாம். அவ்வளவுதாங்க. ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஈஸியான சிம்பிளான தக்காளி குருமா. இட்லிக்கு ஊத்தி சாப்பிடவும், தோசைக்கு ஊத்தி சாப்பிடவும் அவ்வளவு சூப்பரா இருக்குங்க. சப்பாத்திக்கு, பூரிக்கு, பரோட்டாக்கு, சாதத்துக்கெல்லாமும் சூப்பரா இருக்கும். கண்டிப்பா இது போல நீங்களும் இந்த சிம்பிள் அண்ட் டேஸ்டியான தக்காளி குருமாவை செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என் கூட ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.